ஹாய்ங்க, வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். ஸோ நம்மளோட கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இடியாப்பம் தான் பண்ண போறோம். ஆனா மாப்பிள சம்பா அரிசியை வச்சு நம்ம பண்ண போறோம். மாப்பிள சம்பா அரிசி வந்துட்டு நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுகிடலாம். ஸோ நம்ம அரிசி கழுகியாச்சு. இதை ஒரு கிளீன் டவல்ல வந்துட்டு நீங்க ஒரு அரை மணி நேரம் காய விட்டுருங்க. பாத்தீங்கன்னா அரிசி நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு 45 மினிட்ஸே விட்டுட்டேன். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். நான் கழுகி காய வச்ச அரிசி வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசி வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை சலிச்சிட்டு திரும்ப ஒரு டைம் அரைக்கணும். நமக்கு இந்த அளவுக்கு அரிசி வந்து நல்லா பொடியாகணும். நம்ம மிக்சியில் அடிச்சு இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் வறுக்கணும். இதை நல்லா வறுத்துருங்க. ஸோ அரிசி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இடியாப்பத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இடியாப்பத்துக்கு மாவு பிசைறதுக்காக நான் 1 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி கூட தான் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் நெய். இதெல்லாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டா வரும். இந்த அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இடியாப்ப பாத்திரத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு வந்து மாவு எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துடலாம். சோ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்ப நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற இடியாப்பம் வந்து இது கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துட்டு இது மேல கொஞ்சம் தேங்காய் போட்டு விடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெந்து வரும்போது. சோ நம்ம இடியாப்பம் வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாத்திடலாம். சோ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. சோ மாப்பிள சம்பா அரிசியில வந்துட்டு நம்ம வந்து இடியாப்பம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்மளோட சுவையான மாப்பிள சம்பா அரிசியில வந்து இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே அளவுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளவு சாஃப்டா இருக்குது. சோ மாப்பிள சம்பா அரிசியில பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மாப்பிள சம்பா அரிசி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்துட்டு இந்த அரிசி ரொம்ப உதவுது. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி தான். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை பாய்.